ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யாக்கோப்பு 1:17 கூட வாசித்து தியானிக்கலாம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் 2 விதமான காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஈவு வரம் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈவு என்பது நம்மிடத்தில் அநேக ஆசீர்வாதங்கள், சொல்லி முடியாத ஆசீர்வாதங்கள் இருப்பதை தான் ஈவு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஈவுகளை தேவன் எங்கிருந்து நமக்கு கொடுக்கிறார் என்றால், பரத்திலிருந்து உண்டாகி நமக்கு தேவன் பூமியில் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். வரங்கள் பிதாவின் இடத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஈவுகளும் வரங்களும் இந்த பூமியில் எந்த மனிதனாலும் நமக்கு கொடுக்க இயலாது. அப்படி கொடுக்கிற மனிதர்களும் இந்த பூமியில் இல்லை. ஆனால் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு நன்மையான ஈவுகளையும் தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். அது ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வரங்களும் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிடைக்கிறது. வரங்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்க 9 விதமான வரங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வரங்களை எல்லாம் தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுப்பதற்காக தான் வரங்களை வைத்திருக்கிறார். நாம் தேவனிடத்தில், ஜோதிகளின் பிதாவின் இடத்துல நாம் ஒவ்வொரு நாளிலும் நாம் கேட்கும்போது அது ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வரங்கள் இறங்கி வருகிறதாக இருக்கிறது. நன்மையான ஈவுகள் இறங்கி வருகிறதாக இருக்கிறது. பணத்தை எப்படி மனிதன் செலவு போக மீதமாக எடுத்து அதை சேர்த்து வைக்கிறார்கள், அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அநேக காரியங்களை தேவன் நமக்கு அதிகமாக கொடுத்து அந்த நன்மையான ஈவுகளை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் மனிதனுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. வரங்களும் நன்மையான ஈவுகள், அதை எல்லாம் தேவன் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து, பரத்திலிருந்து தேவன் நமக்கு இறங்கி வரும்படியாக அனுக்கிரகம் செய்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வாஞ்சியாக இருக்க வேண்டும். வாஞ்சியாக இருக்கும்போது தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. எந்த மனிதர்களுக்கும் அவர் இல்லை என்று சொல்வதில்லை. நாம் ஒவ்வொரு நாளிலும் அந்த நன்மையான ஈவுகளையும் பிதாவினிடத்திலிருந்து வருகிற அந்த வரங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சியாக இருக்கும்போது மெய்யாகவே தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் அது மனிதர்களுக்காக இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. பரத்திலிருந்து உண்டாகி அது வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாம் கம்பெனியில் பாலோ மற்ற பொருட்களை எதை நாம் ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லா கடைகளுக்கு எல்லாருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்களோ, அதே போல் தேவன் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இந்த பூமிக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் வரங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வது தான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சி உள்ள ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிறார். அதை தான் இன்னும் கடைசியாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் மாறாத தேவன். அவர் வேற்றுமை யாரும் எந்த மனிதர்களையும் ஏற்றத்தாழ்வுகளோ, ஏழை பணக்காரர் என்றோ எந்த ஏற்றத்தாழ்வுகளும் பார்க்காதபடிக்கு எல்லா மனிதர்களுக்கும் நன்மையான ஈவுகளையும் தேவன் வரங்களையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சியாக அதிகாலை வேளையில் தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கும் நன்மையான ஈவுகளையும் தேவன் பரத்திலிருந்து வரத்தையும் தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் இடத்துல எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பதற்கு வேற்றுமை இல்லாதபடிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இறங்கி வந்து கொண்டிருக்க அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சுபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். மனிதர்களை நேசித்து வேற்றுமை இல்லாதபடிக்கு
ஏற்றத்தாழ்வுகள் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளிலும் எங்களுக்காக பரத்திலிருந்து நன்மையான ஈவுகளையும் சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வரங்களையும் நீர் கொடுத்து நீர் இறங்கி வரும்படியாக நீர் உதவி செய்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வரங்களையும் ஈவுகளையும் எல்லா மனிதர்களையும் இந்த பூமியில் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை நீர் ஒவ்வொருவருக்கும் வாஞ்சியம் கிருபைகளையும் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.